ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கேடி கேமர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா வேர்ல்டு விசிட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் யார் வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், எஸ்எம் நண்பர்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். சரி வாங்க ஓவரா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். சரி வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒன்று பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வேர்ல்டுக்குள்ளே வந்தோடனே சங்குவேர்லோட அவங்களுக்கு அப்படியே அவங்களோட ஆயிடுச்சு. இதுதான் ஸ்பான் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் கட்டிக்கிறாங்க அவங்களோ. அந்த டேஸுக்கு வந்து பார்த்திங்களா 1647 நாள் இந்த வேர்ல்டு விளையாடிட்டாங்க. தமிழ்லேயே பார்க்க தெரியும். பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இந்த வேர்ல்டு விளையாடிப்பாரு. 2 பேர் விளையாடிப்பாங்க. இந்த வேர்ல்டு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அண்டு டீமன் லார்ட். இவர் அப்புறம் சந்தோஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டோட ஓனர். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு விளையாடிட்டாங்க. சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டின வீடாக. இது என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேர்ல்டுக்கு வந்தோடனே சாமி பயந்துன்னு டரில் கட்டின வீடாக. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டில் மாற்றினாராம். அப்படியே வருவோம். அவர்கிட்ட ஸ்பேர் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை கொடுத்தாரு, அதெல்லாம் போட்டுக்கினேன். சரி வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் கூப்பிட்டாங்க. என்னன்னு போய் பார்த்தா கீழே ஏதோ இட்டு போனார். சரி வாங்க அப்படியே கீழே நாங்கள் எதுவும் பார்த்தாலாம். அப்படியே உங்களோட கீழே ஆகிட்டாரு. இதான் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துக்கான படிக்கட்டு. சின்ன சொல்ல போகிறாங்கல்ல அந்த போல பண்ணிக்கிட்டு லைட்டாக ஃபோன் பார்த்தீங்கன்னா லேக் ஆகும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாகுது, அதனால் பார்த்தீங்கன்னா லேக் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹால். இந்த வேலை கட்டின ட்ரேடிங் ஹால் தான் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பண்ணிதான் அந்த அதில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்காரு. ஃபோன் லைட்டாக லேக் ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வந்து இப்போ வேர்ல்டு விசிட் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் இடம் ட்ரேடிங் ஹால். இது 2வது இடம் ட்ரேடிங் ஹால். பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹால் பிடிக்குது, நல்லா இதுதான். அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹால் மேலே போகலாம். வேறு ஏதோ பக்கத்தில் எதுவும் சொன்னார், வாங்க அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தோடனே இது இதுதான் இது கேவ் மாதிரி உள்ளே போகுது. வாங்க போய் உள்ளே போவோம். நானும் ரொம்ப உள்ள போயிட்டேன். அம்மா பார்த்தீங்கன்னா ப்ரோ இங்கே இல்லை ப்ரோ இங்கே மேலே அப்புறம் கூப்பிட்டாங்க. சரி வாங்க அவங்ககிட்ட போகலாம். இந்த வந்து சந்து தான். இதுக்குள்ளே தான் ஏதோ வச்சுக்கிறேன்னு சொன்னார். நாங்களே பார்க்கலாம். பார்த்தீங்களா ஆர்மரு எல்லா ஆர்மரும் வச்சுக்கிறாரு. டைமண்ட்லாம் இருக்குது. நெதரைட் தான் இல்லை, எல்லா ஆர்மரும் எல்லா ஆர்மரும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாராம். கலெக்டிங் சிஸ்டம் மாதிரி ஆர்மர் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். மைண்ட் செட் எப்படி எந்தெந்த ஆர்மர் இதோ அப்படி கலெக்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நெதரைட் மட்டும் இல்லையா, ஏமா அது எடுக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அது மட்டும் இன்னும் இல்லையா, எப்படியாவது அது நெரைட் விழுத்துச்சுன்னு சொல்லிட்டுக்கிறாரு. சரி வாங்க அப்படியே எடுத்து போகலாம். அடுத்தது பார்க்கும்போது அவங்க சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் பயோவும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்ன்ற இந்த இதை ஓப்பன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் டிஸ்கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகும்போது இது மாதிரி ஃபோட்டோ காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் பென்ஷன் இருக்கும். இதை தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னா விளையாடுறதுக்கு யாருன்னா இருந்தாங்கன்னா ப்ரோ யாருன்னா இருக்கீங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, யாருன்னா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஒண்டியாக விளையாடி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து விளையாடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்துக்கிற புது ஃபீச்சர். சரி அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு அனௌன்ஸ்மெண்ட். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போக வேண்டியது தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்க 2 பேரும். சரி வாங்க அப்படியே கீழே போயிடலாம். கீழே வாங்கினே பார்த்தீங்கன்னா இல்லை விட க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நேரத்துக்கு இடத்துல இடம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா சொன்னாங்கன்னா ப்ரோ மேலே தேவைப்படுற பில்லுக்கெல்லாம் இங்கேருந்து தான் ப்ரோ பிளாக் எடுத்து போனோம், அதான் ப்ரோ இப்போ இடம் க்ளீன் பண்ணி வச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு குக்கிங் கிடையாது இந்த இடம். சரி வாங்க அப்படியே மேலே போயிடலாம். பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது. இது ஹார்ஸ் எடுத்தோம், இந்த ஸ்கெலிட்டன் ஹார்ஸ் எடுத்துதான். சரி அப்படியே மேலே போகிறோம்.
பார்த்தீங்கன்னா நகர்வாட்டில் எடுத்து பண்ணிட்டு வச்சுக்கிறாங்கோ, ஃபார்ம் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்கோ. அப்படியே இந்த பக்கம் வந்தால் போர்ட்டல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சங்க்லோட ஆகுதுங்களுக்கு தெரியல. சரி எங்களோட ஆகட்டும், காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எப்படி இது போர்ட்டல் பெருசாக இருக்குதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் தான் பில்ட் பண்ணாங்க இந்த போர்ட்டில். அது பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் பில்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து பில்ட் பண்ணிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பில்ட் பண்ணிட்டாங்க. சரி வாங்க அப்படியே அதுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தோடனே இங்கே பார்த்தா பெருசாக ஒன்று இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மாப் ஒன்று. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பிட்டாங்க. என்னன்னு போய் பார்த்தா என் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த போன்மில் ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிறது. இது மாப் ஃபார்மு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த போன்மில் ஃபார்மு. ப்ரோ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க 2 பேரும். என்ன ப்ரோன்னு கேட்டேன் போய் பின்னாடி போய். ப்ரோ இந்த லிவர் வந்து ப்ரோ லிவர் வந்து சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா லிவர் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போன்மில் ஃபார்ம் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. ஒர்க் ஆகுது போன்மில் ஃபார்மு, சுகர் கேன் ஃபார்மு. இது பார்த்தீங்கன்னா எப்படி சுகர் கேன் ஃபார்ம்னா கீழே போன்மில் தானா அதை இது பண்ணியே இருக்கும், எதுனா வளர்த்துனே இருக்கும். மேலே அந்த இது பிஸ்டன் பார்த்தீங்கன்னா அது அச்சு கீழே தள்ளும். பார்த்தீங்கன்னா முதலோட கீழே வந்து வந்துடும். செஸ்ட்டில் கரெக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகும். சரி தாங்க அப்படியே எடுத்துட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்லேஜர் ஃபார்ம் தான். எப்பவுமே வில்லேஜர் ஃபார்ம் ஒன்று இருக்கும். எந்த ஆள் எடுத்தாலும் நம்ம வில்லேஜர் ஃபார்ம் வச்சு தான் நிறைய பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதுதான் வில்லேஜர் ஃபார்மு. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று இருந்துச்சு. இது நான் பார்த்தீங்கன்னா பீக்கன் வைக்கிற இடம். இது நான் போகும்போது காமிக்கிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட் தான் போகிறோம். சரி அப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா பீக்கன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பீக்கன் வைக்க போகிறது. பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாள் இப்போ பார்த்தீங்கன்னா 3 பீக்கன் வச்சுக்கிறாங்க. இன்னும் 2 பீக்கன் வைக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா நெதரைட்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக் கலந்து வைக்கணும். பார்த்தீங்கன்னா நெதரைட்டு கஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ப்லைனுக்கு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து கரெக்டாக பார்த்தா நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா தம்ப்லைன்லேயே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தேடம். இது ஓஷன் மான்மெண்ட் இந்த பிளாக் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம். சரி வாங்க அப்படியே நாங்கள் இது பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஃபார்ம்னு சொன்னார். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிறது கிடையாது தான். இது 2000 ரன் பண்ணுறது கிடையாது. இந்த ஃபார்மை வேறு ஃபார்மாக ரன் பண்ணுறாங்களாம் க்ரீப்பர் ஃபார்மு. இது பார்த்தீங்கன்னா பழைய க்ரீப்பர் ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேர்ந்துருக்குது கன் பவுடர்லாம். க்ரீப்பர் வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அது 2வது கட்டினாராம். அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் பார்த்தா மேலே பண்ணிட்டுறாரு. சரி வாங்க அப்படியே பின்னாடியே போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா 2வது கட்டின க்ரீப்பர் ஃபார்மா. க்ரீப்பர் பார்த்தீங்கன்னா உள்ள செத்துனுக்குது. நாங்கள் அப்படியே மேலே போய் பார்த்துலாம். மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி டார்ச் வச்சுக்கிறாங்க. எவ்வளோ டார்ச் வச்சுக்கிறாங்க கீழே மேலே. க்ரீப்பர் பண்ணால் கூட ஸ்பான் ஆகுதாதுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டேன். நம்ம லிஃப்ட் வழியாக போகிறோம். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு. இதுங்க லிஃப்ட்டில் போய் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் போய் செகண்ட் இந்த மேலே செகண்ட் இருந்து விட்றோம். பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு.
பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப இருட்டாக இருக்குது. எல்லாம் பிளாக் வச்சு பண்ணலாம், ஆனால் ரொம்ப இருட்டாக தெரியுது இங்கேருந்து பண்ணிட்டு. இந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன் போட்டுருக்குது நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா ராக்கெட்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ கன் போட்டு இருந்ததுன்னு தான் இந்த தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக கவுன் பண்ணுறது தான் இந்த இவங்களுக்கு நிறைய இது செய்யத்துக்கலாம். சரி வாங்க அப்படியே அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது நான் பார்க்க போகிறேன்னா வாங்க சொல்கிறேன், கெட்ட போயிருக்கேன். அடுத்தது பார்த்தேன் இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே பிரிட்ஜ் மாதிரி ட்ரெயின் ஏரியா. வாங்க மேலே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏரியா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இடத்துக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இடத்துக்கும் வர மாதிரி வச்சுக்கிறாங்க. தாகத்தில் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே அருமையாக செஞ்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1600 நாள் அடிக்கிறாங்க சும்மாவா. மேலே போகலான்னு பார்த்தேன், மேலே வந்து மூட்டுச்சு. சரி அப்படியே கீழே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டேன். ஏமா ஒன்று காமிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி ஓடி போயிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியுதா, இதுதான் பாலம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டிக்கிறாங்க. சரிவா அப்படியே இந்த பாலத்தை தாண்டி போயிடலாம். இந்த பாலை தண்ணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷீப் இருந்துச்சு. இந்த ஷீப் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஸ்பான் ஆன ஷீப்பாக. இது பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் ஷீப்பு. பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சாக ஒன்று என்ன கொஸ்டின் தெரியல, ஒன்று தாங்க இது. சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் ஒன்றுன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சர்ச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா சர்ச்சாக அவர் கட்டினாலாம். சரி வாங்க அப்படியே மேலே போய் பார்த்தனால சர்ச் எப்படி இது டீட்டெயிலாக கட்டிட்டாங்க. டோட்டலி பார்த்துக்கினாரா என்னன்னு தெரியல, ஆனால் டீட்டெயிலாக கட்டிட்டாங்க எல்லாமே. பார்த்தீங்கன்னா மேலே வந்தோடனே பார்த்தா சர்ச்சில் கரெக்டாக ஜீசஸ் இது சில மாதிரி வச்சுக்கிறாங்க. க்ளோ ஸ்டோன் மேலே கீழே பார்த்தீங்களா ஒரு கோல்டன் ஆப்பிள் 2 பேருக்கும் கோல்டன் கேரட் வச்சுக்கிறாங்க. சரி அப்படியே மேலே போகலாம். மேலே அந்த வியூ பார்க்க பார்த்தீங்கன்னா பைக் மனுச்சு பார்த்தீங்கன்னா இருட்டும் ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒன்று தான் இது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான். சரி வாங்க அப்படியே அடுத்தது போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அடி வாங்கியிருப்பேன். ஏன்னா கண்ட்ரோலும் வரல, ஃபோனை பார்த்தீங்கன்னா நிறைய லேக் ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அடி வாங்கியிருப்பேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்டரு. இந்த ஒரே நேரத்தில் 2000 பிளாக்கும் இதை ஸ்மெல்ட் பண்ணி நினைக்கிறேன். ஆனால் ஸ்மெல்டர் பார்த்தா பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி நாங்கள் அப்படியே எடுத்து போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஜாயிண்ட். இது கட்டும். அடுத்தது நம்ம போக பார்த்தா அயன் ஃபார்ம். இதுதான் பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம். அப்படி உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அயன் குழம்பு ரசத்துலாம் பார்த்தீங்களா. ஸ்ட்ரிங்கு பூவு தனியாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அயன் பிளாக் தானே சேர்ந்து. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இவனோட மகிமை தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேரக்டரோட மகிமை தான். இது வந்து ஆட்டோமேட்டிக் கேரக்டர். இந்த ஆட்டோமேட்டிக் கேரக்டர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த அயன் பிளாக் பார்த்தீங்கன்னா வர மாதிரி வச்சுருக்கோ. மோடி சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ நல்லா பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் ட்ரீ ஃபார்மு. இந்த ட்ரீ ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒர்க்கில் இல்லை. இப்போதைக்கு ஒரு ட்ரீ ஃபார்மில் ட்ரீ இல்லை. பார்த்திங்கன்னா இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பார்த்திங்கன்னா டிஸ்பென்சல் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. 3 போன்
போன் வீலு 3 ட்ரீ. ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரீ வந்து அந்த இது பார்த்தீங்க அது என்னது டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா அதில் விடும். டிஸ்பென்சர் அது பேர் வாயில் வரல அது பார்த்தீங்கன்னா தள்ளி விடும். சரி வாங்க அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா போன் மில் ஃபார்ம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், இதுவும் போன் மில் ஃபார்மு. அடுத்தது பின்னாடி வந்து பார்த்தா இங்கே ஒரு நெதர் போர்ட்டலு. அப்படியே பார்த்தீங்கன்னா நெதர் தீமில் அப்படியே பண்ணிக்கிறாரு. நெதரில் எப்படி இருக்குமோ எல்லாமே இங்கேயே கம்மி பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா எல்லாமே நெதரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லைம் தான் பார்த்தீங்கன்னா வாக் போகிறோம். சரி இங்கே உள்ள போயிடலாம். டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க பண்ணிக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஃபார்ம். பார்த்தீங்கன்னா லாவாலாம் ஊற்றி டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸ்லைம் எதுவுமே காணுமே. லாஸ்ட் பாக்ஸில் இருக்குதுன்னு இப்போ சொன்னார். சரி வாங்க லாஸ்ட் பாக்ஸ் வந்து பார்க்கலாம். இது இல்லை, இது பக்கத்தில் நினைக்கிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஹீரோ ஸ்லைம் இருக்குது. அதனால் பயமாக இருக்காது போல். அப்படின்னு சரி பார்த்துலாம். சுத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேலே போகிறாரு. போகிறேன்னு சொல்லிட்டு மேலே போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டாரு. நம்ம தான் போனோம். கண்ட்ரோலாக ஏதோ தவறி மேலே வந்துட்டேன். சரி வாங்க அப்படியே போகலாம். மெத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த கிளிப் பிடிச்சிருந்துச்சி. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் போட்டுக்கிறேன். அதை பாருங்கள் இந்த இடத்துல தான். எப்படி நல்லா இருக்குதா? புஷ்ஷுன்னு மேலே பண்ணிட்டாரு. டீமன் லேண்ட் ப்ரோ தான் அவர் மேலே பண்ணுது. சரிங்க அப்படியே அடுத்தது போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க பார்த்து பார்த்திங்கன்னா ஆர்மர் ட்ரீம் கலெக்ஷன் தான். இதான் பார்த்திங்கன்னா ஆர்மர் ட்ரீம் கலெக்ஷன். பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 3 ட்ரிம் இருக்குது, ஒரு அப்டேட் இருக்குது. சரி வாங்க அப்படியே அடுத்தது போகலாம். அடுத்த சைடு தான் போனோம். இந்த சைடு எதுவுமே இல்லைனா இந்த சைடு எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. வேலை வந்து காமிக்கிறேன். ஆனால் ஒன்று அது நான் பார்த்தீங்கன்னா கிட்ட போட்டுருங்க. இதுதான் அது. உங்களுக்கு நான் தெரியுதா? இப்போ தெரியுதா? நினச்சது கரெக்டு தான். பி ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இது ஹனி ஃபார்ம். பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஹனி பாட்டிலில் கரெக்ட் ஆகுமா நான் தெரியலாமா? ஆட்டோமேட்டிக் தான் நினைக்கிறேன். ஹனி பாட்டிலில் கரெக்ட் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி வாங்க அப்படியே அடுத்தது போகலாம். ட்ரெயின் குத்தாரு சந்தோஷ் ப்ரோ. பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி போகிறது நான், ஆனால் குத்தாரு. சரி வாங்க அப்படியே அடுத்தது போகலாம். பார்த்தீங்கன்னா கீழே பாலம் மாதிரி போதா, இந்த பாலத்துலாம் பார்த்தீங்கன்னா போனோம். லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன், அதுதான் பார்த்தீங்கன்னா எப்போ போகிறோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது நான் கரெக்டாக சொல்லிங்கன்னா பார்க்கலாம். இந்த வீட்டில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இது நான் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, தப்பாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அது கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா டீமன் ப்ரோவோட ஹார்ஸு கேப்ரியல். இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறாரு அவரு. சரி வாங்க மேலே காமிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ தெரியும் பாருங்கள், தெரியுது ஐபி அது. ஆமாம், கோல்டு ஃபார்ம். இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபார்ம். ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். சரி, அப்படியே கீழே போகலாம். கீழே போனால் பார்த்தீங்கன்னா செல்லும் கீழே போட்டேன். மேலே போனோம். சரி, அவங்க அப்படி மேலே போ. சர்ன்னு மேலே வந்து வந்துருது. சரி, நம்ம அப்படியே ஃப்ளைங்லேயே போயிடலாம் கீழே. பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ணால் தானே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சாவானுங்க. இதை ஆன் பண்ணி விட்டேன். என்ன இபி எது எக்ஸ்பி ஏறும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும்